திடீரென 5 அறிவு ஜீவன் போல் குறைக்கவும் சத்தம் போடவும் ஆரம்பித்த இளைஞர் பதறி அடித்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பல் பதிந்த இடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பில் ஏறிய விஷம். இப்படி ஒரு பரிதாப உயிரிழப்பா? ஓசூர் பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பட்டி ஊராட்சி தின்னூர் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் விக்டர் பாபு. இவருடைய மனைவி அந்தோணி அம்மாள். இவங்களுக்கு ஒரு மகளும் எட்வின் பிரியன் அப்படின்ற ஒரு மகனும் இருந்திருக்காங்க. எட்வின் பிரியன் ஓசூர் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில MBA படிச்சு முடிச்சிருக்காங்களாமா. தளி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலையும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எட்வின் பிரியனை நாய் ஒன்று கடித்ததா கூறப்படுது. ஆனா இது அவர் வீட்லயும் யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்காங்க. நாய் கடிக்கான சிகிச்சையுமே எடுக்காம இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில திடீர்னு அவருக்கு உடல்ல பல மாற்றங்கள் ஏற்பட்டு எச்சில் துப்புறது, சத்தம் போடுறது, அலறியபடி இருந்திருக்காங்களாமா. இதை தொடர்ந்து அதிர்ச்சி அடைந்த அவருடைய உறவினர்கள் உடனடியா அவரை பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார மையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அவருக்கு சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தொடர்ந்து அவருக்கு தொந்தரவு இருந்ததால தளி பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க மருத்துவர்கள் அவர் சோதிச்சு பார்த்து நாய் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்களாமா. அதை தொடர்ந்து அவரை உறவினர்கள் மறுபடியும் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அங்க தடுப்பூசி போடுறதுக்காக கூட்டிட்டு போகும்போது சிகிச்சை கொடுத்துட்டு இருந்த சில மணி நேரத்திலேயே எட்வின் பிரவீன் உயிரிழந்ததா சொல்லப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. நாய் கடிச்ச வெகு நாட்கள் ஆன நிலையில அதுக்கு சிகிச்சை பார்க்காததால இப்படி ஒரு சோக நிகழ்வு நடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.